மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள், மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அதோடு ஊடகங்கள் பத்திரிகைகள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத இந்த சூழ்நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சிறப்பான முறையில் பணியாற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகமான வாக்குகளை பெற்று இருக்குது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். அதேபோல் இன்றைக்கு வாக்கு சதவீதத்தை பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஏதோ வளர்ந்து விட்டதைப் போல பத்திரிகையில் ஊடகத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறீங்க. 2014 பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைக்கப்பட்டது. அந்த கூட்டணியில் இப்போ இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகள் இடம்பெற்றன. அப்பொழுது அவர்கள் 18.80 வாக்குகள் பெற்றார்கள். 2024 இப்பொழுது அந்த கூட்டணி பெற்ற வாக்குகள் 18.28 வாக்குகள், குறைவு 0.62% வாக்குகள் குறைவாகத்தான் பெற்றிருக்காங்க. ஆக பாஜக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றதாக செய்தியிலும் ஊடகத்திலும் தவறான செய்தியை பரப்பி வருவது வருத்தம் அளிக்கின்றது. ஊடகம் பத்திரிகையும் நீங்கள் உண்மை செய்திகளை வெளியிட வேண்டும், நடுநிலையோடு வெளியிட வேண்டும். இது உங்கள் பத்திரிகைகளையும் ஆதாரமான அந்த செய்தி வைத்து தான் நாங்கள் பேசுகிறோம். அதே போல் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 2019 33.52% வாக்குகள் தனியாக பெற்றிருக்கிறாங்க. கூட்டணி இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் பெற்ற வாக்குகள் 33.52%. 2024 இப்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக அவருடைய வேட்பாளர் பெற்ற வாக்குகள் 26.93. ஆக 2019க்கும் 2021 பெற்ற வாக்குகள் குறைவாக இருக்குது, வித்தியாசம் குறைவாக இருக்குது. ஆக குறைவான வாக்கு வித்தியாசம் 6.59. திராவிட முன்னேற்ற கழகம் 2019 பெற்ற வாக்குகளை விட 2024 பெற்ற வாக்குகள் குறைவு. ஆக அவருடைய வாக்கு சதவீதம் இன்றைக்கு குறைந்திருக்கிறது, 6.59% குறைஞ்சிருக்குது. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகம் 2019 கூட்டணியை போட்டியிட்டு வெற்றி பெற்ற பொழுது அவர்கள் பெற்ற வாக்குகள் 53.29. 2024 அவர்கள் கூட்டணியுடைய வாக்குகள் 46.97. ஆக 2019 பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே இந்தியா கூட்டணி பெற்ற வாக்குகள் குறைவு, 6.32% வாக்குகள் குறைஞ்சிருக்குது. இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதிமுக தான் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்குது. பாரதிய ஜனதாவும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது, திராவிட முன்னேற்ற கழகமும் குறைந்த வாக்குகள் தான் பெற்றிருக்குது. ஆனால் பத்திரிகையில் ஊடகத்தில் என்ன பேசுகிறாங்க, அதிமுக வாக்கு வேறு கட்சிக்கு போயிட்டே சொல்கிறாங்க. அதிமுக வாக்குகள் எங்கேயும் போகல. அதை விட 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகள் அதிகம் என்பதை தெளிவுபடுத்துகிறேன். அதிமுக வெற்றி பெற்றிருக்கலாம் பல இடங்களில், பாஜக அதிமுக கூட்டணி இருந்திருந்தால் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுது. இருந்திருந்தால் போயிருந்தாலும் அதெல்லாம் கவலை இல்லை. அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட அதிமுக எல்லாம் தான் ஜெயிச்சிருக்கேன். அதெல்லாம் வேற. அதாவது ஒவ்வொருலையும் நடந்து முடிந்ததெல்லாம் வேற. ஒவ்வொரு தேர்தலையும் மாறுபட்ட கருத்தாக இருக்குது. 2014 வேறு மாதிரி போட்டிக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்த வருது 2019 வேறு, 2024 இப்படி மாறுபட்ட கூட்டணிலாம் மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க. ஆகவே அந்தந்த தேர்தல் போது அந்தந்த தேர்தல் வருகின்ற பொழுது சூழ்நிலைக்கு தற்பவாறு வெற்றி தோல்வி அமையும். ஆகவே ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சால் மறு தோல்வி அடைஞ்சாலும் கிடையாது. நீங்கள் 1991 திமுக 2 இடம் தான் வந்தது, புரியுதுங்களா? 1996 அதிமுக 4 இடம் தான் வந்தது. ஆக திமுக அழிஞ்சு போச்சா? அது அதிமுக அழிஞ்சு போச்சா? அதெல்லாம் கிடையாது. இதே பாருங்கள், 2014 திமுக தமிழகத்தில் ஒரு இடம் கூட நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறல. இப்போ வெற்றி பெற்றுக்குல்ல. ஆக அவ்வப்போது மாறி மாறி தான் அரசியல் வரும். அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய்யான செய்தி.
இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு அவர். பார் பத்திரிகையில் தினத்தந்தி பத்திரிகையில் வந்திருக்குது 6/6 அதிமுக பாஜக இணைந்து போட்டியிருந்தால் 14 இது மாதிரி கருத்து தான் அவர் சொல்லியிருக்காரு. வேறு எந்த கருத்தும் சொல்லலை. இந்த பத்திரிகையில் வந்த செய்திகளை ஊடகத்தில் கேட்குறீங்க, அது சொல்லியிருக்கிறாங்க. அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் திரிச்சு போடுறீங்க. அதுதான் இந்த பத்திரிகை வந்துருக்கு பாருங்கள். ஆக இதையெல்லாம் வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமாக இருக்குது. சார், இப்போ பிரிந்து போனவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று சசிகலா ஒரு பக்கம், அதே போல ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து புரிவதாக. நீங்கள் உங்களுடைய கருத்து? அதெல்லாம் முடிந்து போனது. இனிமேல் அதை பேசி என்ன பிரயோஜனம்? முடிந்து போனதை பற்றி பேசுவதற்கு அவசியம் இல்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே நீங்கள் ஊடகம் நம்ம பத்திரிக்கை என்னென்னலாம் பேசுகிறீங்க? 3ஆ போச்சு, 4ஆ போச்சு, 2ஆ போச்சு, ஓட்டு சிதறினா 1% அதிகமாக இருக்குது. அவெல்லாம் பிரிஞ்சு போங்காட்டி தான் 1% கூடுதலாக வந்திருக்குது. சார் இது சார் போன தடவை 2019 என்னாச்சு சொல்லுங்கள்? அப்போ மட்டும் நாடாளுமன்றம், அப்போ அதுக்கு பின்னாடி சட்டமன்ற தேர்தல் என்னாச்சு? அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே. இது சட்டமன்ற தேர்தல் வேறு, நாடாளுமன்ற தேர்தல் வேறு. மக்கள் பிரித்து பார்த்தா ஓட்டு போடுறாங்க. நீங்கள் 2019 கூட இடைத்தேர்தல் இருந்தது, நல்லா புரிஞ்சு. நிலக்கோட்டையில் அதிமுக 26 ஓட்டில் ஜெயிக்கிறார். அங்கே திமுக வேட்பாளர் போடணும், தோக்குது. நாடாளுமன்றத்தில் 40,000 ஓட்டு கூடுதலாக வாங்குறாரு. ஆக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள். எந்த சமயத்தில் எப்படி வாக்களிப்போ அப்படி வாக்களிப்பார்கள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை திடமாக சொல்லுங்கள். எந்த கருத்து? நீங்கள் தான் திருச்சி போடுறீங்களே. கிடைச்சா போதுமே தான். ஒரு வார்த்தை சொன்னதையும் உடனே கேட்குறாரு அறிவியல். ஆக அண்ணா யார் வேணாலும் சொல்லுவார். அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மந்தம்? வேண்டுமென்று திட்டமிட்டு குழப்புது. போனதற்கு நூறு சொன்னார் பாருங்க, யார் ஒரு ஹவுசிங் மினிஸ்டர், சரி என்ன ரகுபதி, திரு ரகுபதி பேசுகிறார். சொங்காட்டை என்னங்கண்ணா, அவருக்கும் அதிமுக என்ன சம்மந்தம்? வேண்டுமென்று திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை வர வைக்கிறது. ஏதாவது அதிமுக பற்றி ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் செய்தி வரணும், அதை எடுத்து போடுறாங்க. ரகுபதியெல்லாம் அதிமுக பேசுறது அருகதை கிடையாது. ஏன்னா அதிமுக வேட்டி மாற்றி கட்டிட்டு போனவர். அதிமுக அவருக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், தலைமை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தது. அமைச்சராக்குனாங்க, அடையாளத்தை காட்டினாங்க. அந்த அடையாளத்தை வச்சு தான் திமுகவுக்கு போய் எங்களை பற்றி பேசுவதற்கு அருகதை கிடையாது. இப்படித்தான் பல தலைவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு கூட, இன்றைக்கி நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், இல்லை மற்ற கட்சியெல்லாம் தலையிடுறதில்லை. இன்றைக்கி அதிகமான வாக்கு வாங்கியிருக்கிறாங்கிறாங்க. என்ன அங்கே கோவையில் கிடையாது. ஏற்கனவே 2014 பாரதிய ஜனதா கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 27 வாக்குகள் தான் வெற்றி வாய்ப்பு இழந்தார். 2014 பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க. அதில் 27 வாக்குகள் தான், அந்த விட குறைவாக தான் வாக்கு வாங்கியிருக்காங்க. இந்த சதவீதத்தை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அண்ணாமலை அவர்கள் குறைவான வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. ஆகவே ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்ற தேர்தலாம் சரி, சட்டமன்ற தேர்தலாம் சரி, மாறி மாறி வருகின்ற பொழுது வாக்கு வித்தியாசம் மாறி மாறி தான் வரும். இப்போ கூட பாருங்கள், எடப்பாடியில் எடுத்துங்க உதாரணத்துக்கு, 2019 சேலம் நாடாளுமன்றத்தில் 2019 8250 ஓட்டு குறைவு. அப்போது அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா, தேமுதிக இந்த எல்லா கட்சியிலும் இடம்பெற்றிருக்கும் போதே 8250 ஓட்டுகள் கம்மி. சட்டமன்றம் வந்தது. சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, தேமுதிக இல்லை. 94,000 வாக்குகளை நான் பெற்றேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடக்குது. இதில் அதிமுக, தேமுதிக தான் இருந்தது. இந்த 2 கட்சி தான் நம்ம சேலத்தை எங்களுடைய பகுதியில், மற்ற அமைப்புகள்லாம் கம்மியானதாக இருக்குது. இப்போ 46,230 வாக்குகள் நான் பெற்றேன். ஆக சூழ்நிலைக்கு தக்கவாறு மக்கள் வாக்களிக்கின்றது இயல்பு. இதை வச்சுக்கிட்டு வெற்றி தோல்வியெல்லாம் நிர்ணயிக்க முடியாது. மீண்டும் சொல்கிறேன், 2026 சட்டமன்ற போட்டி எழும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி ஆட்சி பிடிக்கும். அதிமுக தனி பெரும்பான்மையோடு தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும். இது திண்ணம். அதுக்கு நீ அவரை தான் கேள்வி கேட்கணும். என்னை கேள்வி கேட்டு நான் என்ன பண்ணுறது? எங்கள் கட்சி தான் சார். ஒரு கட்சியை பற்றி விலகி போயிட்டார், புரியுதா? அவர் விலகி போயிட்டார்.
அவருடைய ஆதங்கத்தில் வெளிப்படுத்திட்டு இருக்கார். அவர் என்னென்னமோ கனவு கண்டு நின்றுப்பார். கனவு பலிக்கலை, நனவாகலை. அந்த வருத்தத்தில், அந்த வெறுப்பில் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் உதிர்த்துட்டு இருக்கார். தேர்தலுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக என்ற திராவிட கட்சி இல்லாத போயிடும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு. இவரை போல பல பேர் பேசுனாங்க. இவரை போல பல பேர் பேசுனாங்க. நான் முதலமைச்சராக பதவி ஏற்கும்போது என்னெல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையில் வெளியில் வந்தது. எடப்பாடி பழனிசாமி 10 நாளைக்கு முதலமைச்சராக இருப்பாரா, 20 நாளைக்கு முதலமைச்சராக இருப்பாரா, 3 மாதத்துக்கு இருப்பாரா, 6 மாதத்துக்கு இருப்பாரான்னு. 4 ஆண்டு காலம் 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். அதுக்கு பிறகு கட்சி 2ஆக போச்சு, 3ஆக போச்சு, சின்ன முடக்கம், அது முடக்கம், அப்படியெல்லாம் அவதூறு பிரச்சாரம். இதையெல்லாம் முறியடித்து தான் தேர்தலை சந்தித்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலே அதிக வாக்குகளை பெற்றது. சார், பாஜகவை பொறுத்தவரை கடந்த மத்திய ஆட்சியில் வந்து தனிப்பெரும்பான்மையாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க வந்து மற்ற கூட்டணி கட்சிகளை நாட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்திருக்காங்க. இப்போ மோடி அவர்கள் மீது வந்து மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்குன்னு கருதலாம். அதாவது மக்கள் தீர்ப்பே மகேஷன் தீர்ப்பு. மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க அதை வணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற இப்படிப்பட்ட தலைவர் வச்சுட்டு இருந்தால் அப்படி தான் இருக்கும். நல்ல கட்சி நிர்வாகிகளை வச்சுருந்தா அதிகமான அவர் வந்து தனிப்பெரும்பான்மை இடங்களை பெற்றிருப்பார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கட்சியுடைய தலைவரை போல பல தலைவர் இருப்பார்கள் போல் இருக்குது. அதனால தான் அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. அப்படி நாங்கள் சொல்லலை. அந்த அதுக்கு என்ன பண்ணுறது, நாங்கள் அப்படி ஒன்றும் விமர்சனம் பண்ணல. நீங்கள் இப்படி கேள்வி கேட்டு போட்டு பத்திரிக்கையில் பெருசாக கொட்டை எழுத்துல போடுவீங்க. அதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், அதுக்கு நாங்கள் தான் கிடச்சுவா, அதெல்லாம் கிடையாது. அதாவது அவர் யதார்த்தமாக கேட்குறாரு, ஏன் பின்னடைவுன்னு கேட்குறாரு. இப்படி பல மாநிலங்களில் இப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்ற காரணத்தில் சரியான முறையில் அவர்கள் அதை சரி செய்யாத காரணத்தில், அங்கங்கே இருக்கிற பிரச்சனையை சரி செய்யாத காரணத்தில் சரிவு ஏற்பட்டுருது. அவ்வளவுதான் சார். அவர் கொடுக்குறது நாங்கள் என்ன பண்ணுறது? அவர் கொடுக்குறாரா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? யூகத்தின் அடிப்படையில் கேட்குற கேள்விகள். நாங்கள் கூட்டணியில் அங்கம் இல்லை, பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வைக்கல. அதனால் அவர்கள் என்ன செய்வார்ன்னு எங்களுக்கு தெரியாது. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன், இங்கே தான் சொன்னேன். கிட்டத்தட்ட 23/10 நான் சொல்கிறேன் நினைக்கிறேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் 24/10/2023 உங்கள் பேட்டின் வாயிலாகவே நான் தெரிவிச்சிருக்கிறேன். இங்கே உங்களை வச்சு தான் நான் பேட்டி கொடுத்துருக்கிறேன், தலைமையிலையும் பேட்டி கொடுத்துருக்கிறேன், கூட்டத்திலையும் பேசியிருக்கிறேன். சார், இப்போ நீங்கள் பாஜக வந்து வெளியேறிவிங்க, அதாவது குறிப்பாக முஸ்லீம்களுக்கு வந்து எதிராக செயல்பட்டதுனால இப்போ நீங்கள் அப்படின்னு இல்லை. நீங்கள் ஒரு தலை பட்சமாக நீங்கள் சொல்லாதீங்க. எங்களுடைய நோக்கம் வேறு. நீங்கள் இப்படியே பேசி பேசி ஒரு தவறான கருத்து வெளியிடாதீங்க. நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, அம்மாவுக்கு பிறகும் சரி, தொடர்ந்து தேசிய கட்சியோடு நம்ம கூட்டணி வச்சுக்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிறோம், அல்லது காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறோம். வெற்றி பெற வரைக்கும் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டை மறந்துடுறாங்க. ஆக இந்த நிலைமை மாற வேண்டும் என்பதற்காக நாங்கள் தனித்து போட்டிக்கிட்டோம். நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தான் வேணும்னா தேசிய கட்சி எதோடு நாங்கள் சேர்ந்துருப்போம். அந்த எண்ணம் எங்களுக்கு கிடையாது. பல முறை தேசிய கட்சியோடு இணைந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டு உரிமையை காக்க முடியல. தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்முடைய நாடாளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல. ஆகவே தமிழ்நாட்டு உரிமையை காக்கவும், தமிழ்நாட்டில் உரிமைகள் பறிபோகின்ற பொழுது தடுத்து நிறுத்தவும், தமிழ்நாடு வளர்ச்சி பெறவும், நாடாளுமன்றத்தில் நம்முடைய நாடாளுமன்றம் சுதந்திரமாக செயல்படவும் அதிமுக இந்த முடிவை எடுத்தது. இதுங்களா இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை இப்போ வந்திருக்கார். 37 பேர், ஏற்கனவே 38 பேர் 2019 வெற்றி பெற்றாங்க திமுக கூட்டணியில். என்ன சாதிச்சாங்க? இப்போ 40 பேர் பாண்டிச்சேரியோடு வெற்றிருக்காங்க. இப்போ என்ன சாதிப்பாங்கன்னு பார்க்கலாம். அதாவது சிறுபான்மை பெரும்பான்மைங்கிறதெல்லாம் இல்லை. நாட்டு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்தோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அதை பற்றி இன்னும் சிந்திக்கலை, வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தும் சார். இன்னும் அவையிலே இன்னும் எப்போன்னு ஃபிக்ஸ் பண்ணலையே, டைமே ஃபிக்ஸ் பண்ணலையே. எனக்கு கிடைத்த தகவல் புரியுதா? சேருமா? அது ஏற்கனவே நான் சொன்ன கருத்து தானே. நான் 23/10/2023 உங்கள் முன்பு நான் பேட்டி கொடுத்துருக்கேன். அதில் எடுத்து பாருங்கள். வேணா பேட்டி போட்டு காட்டுமா? ஏய் ஏடா
ஏன்னா நீங்கள் சொன்னா தான் நான் ஒத்துக்குவீங்க. உங்கள் முன்னாடி தான் சொல்லியிருக்கிறேன். புரியுதுங்களா? இல்லைன்னா அன்னைக்கே அவங்க முன்னாடியே சொல்லியாச்சுங்க. அதுதான் ஒரு ரிப்பீட் பண்ணியிருக்கேன்.